ஹாய் அன்பு ஃபேமிலி சேனலுக்கு வருகிற அனைவரையும் வருகன்னு வரவேற்கிறேன். நான் உங்கள் செல்வகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைப்பை பார்த்துருப்பீங்க, பொறுமையுடன் வாழ், உலகத்தில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம். இந்த நான் சொல்கிற ஒரு 5 விதிமுறையில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் நீங்கள் பயப்படுங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. மற்ற யார் சொல்கிறதையும் எதுவுமே நம்பாதீங்க, எதுவுமே செய்யவும் செய்யாதீங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. செகண்ட் பாயிண்ட், உறவுகளை யாரையுமே நம்பாதீங்க. உறவுகள் எல்லாமே போலியானது. உங்களோட பணம் செல்வம் இருந்தால் மட்டும்தான் இந்த உறவுகள்லாம் உங்களை மதிப்பாங்க, இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்க கூட எப்போயுமே ஒரு போட்டியோடு வாழுங்க, பொறாமப்படக்கூடாது. அவங்களோட நான் நல்லா ஜெயிச்சு வாழணும், வாழ்க்கையில் முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு உங்கள் மனசில் எப்போயுமே ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க முன்னாடி அவங்கள ஜெயிக்க வைக்கும். அடுத்து தேர்டு பாயிண்ட், எப்போயுமே ஒரு சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, ஒரு பர்சனாலிட்டியாக இருங்க. இந்த மூணுமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் மதிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மதித்தா தான் அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க. பர்சனாலிட்டியை எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பர்சனாலிட்டியோட ஆக்டிவோடு இருங்க. உங்களை அந்த இடத்துல அவங்கள தனியாக அது மதிப்பை கூட்டி காமிக்கும். தேர்டு பாயிண்ட் இது. அடுத்து 4 பாயிண்ட், தன்னம்பிக்கை. நம்மளால் எதையுமே செய்ய முடியும், நம்ம இதை செய்யலாம், இதை செஞ்சு முடிக்கலாம், நம்மளால் முடியும்னு எப்போயுமே தன்னம்பிக்கைப்படுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இது உன்னால் முடியாது அப்படின்னு உங்களை ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே அவங்கள மட்டம் தட்டிடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே செய்யாதுங்க. உங்களால் முடியுங்கிற உங்கள் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். அடுத்து 5வது பாயிண்ட், கனவு காணுங்க. ஒரு இதை செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டே அதை கனவு காணுங்க. நான் இதை செய்ய போகிறேன், இதை வாங்க போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு கனவு காணுங்க. இந்த கனவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. உங்களால் எல்லாமே முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு எதுவுமே செய்யுங்க, ஒரு முயற்சியோடு செய்யுங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. இந்த 5 விதங்களையும் கடைப்பிடிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியும். அப்படி மாற்றம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.